வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி, கழிவுகளே நோய்களின் மறுவடிவம். உடற்கழிவுகளை கழித்து சரியாக சமநிலை வைத்திருப்பதுவே தேவைகள் மூன்றின் இரண்டாவது தேவையாக இருக்கிறது. ஆனால் சமுதாயத்தில் பெரும்பாலோர் இக்கழிவுகளை முறையாக வெளியேற்றம் செய்யாமல் அதை தடுத்து நிறுத்துவதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்கின்றனர். உணவின் தேவையினை பசி என்பதின் வாயிலாக உணர்த்துவது போலவே உடல் கழிவுகளை நீக்குவதற்கும் தெளிவான உணர்வுகள் வாயிலாக உடல் அறிவு உணர்த்துகிறது. அந்த உணர்வை மதித்து செயல்படுவதே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். உடலில் இயற்கையாக கழிவுகள் வெளியேறுபவன. சிறுநீர் மற்றும் மலம் அக்கழிவுகளை அதன் வழியில் வெளியேற்றம் செய்வதற்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடாது. இத்தடைகள் ஏற்படுவதால் அக்கழிவுகளை தாமாக வெளியேற்ற சளி, வாந்தி, வியர்வை, காதுகளில் மற்றும் கண்களில் நீர் வடிதல் போன்ற சில வழிகளை தேர்ந்தெடுக்கிறது. அவற்றையெல்லாம் நோய் என்று நினைத்து கொண்டு இயற்கை சாராத மருந்துகளை சாப்பிட்டு அதனையும் தடுத்து விடுகிறார்கள். விளைவு, இக்கழிவுகள் நாள்பட தேங்கி மிக பெரிய நோயாக வெளிப்படுகிறது. தேவைகளின் அளவில் அனுபவம் செய்ய அறிந்து கொண்டால் இந்த கழிவுகளும் தேங்கும் அளவில் உருவாகாது. அதிகப்படியான கழிவுகளை வெளியேற்ற அவசியமும் இருக்காது. உடலின் கழிவினை உடல் அறிவானது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்பதின் அடிப்படையில் நிகழ்த்துகிறது. அதாவது கழிவுகள் வெளியேற்றுவதில் நாமாக எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை. உடல் தாமாகவே கழிவினை வெளியேற்றி பணியினை தடை செய்யாமல் இருந்தால் போதுமானது. கழிவேற்றங்களை எப்படியெல்லாம் தடை செய்கிறோம் என்பதின் அறிவும் மிக மிக அவசியம். தேவைகளின் மூன்றை நிறைவேற்றுவதில் உள்ள அனைத்து குறைபாடுகளும் தான் அனைத்து வித நோய்களுக்குமான காரணமாக இருக்கிறது. இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நோய் என்று சொல்லுகிறோம். இந்த நோய் என்பதற்கு முன்னால் மகரிஷி அவர்கள் வலி என்ற ஒன்றை சொல்லுவார்கள். வலி, அதன் தொடர்ச்சிதான் நோய் என்று சொல்லுவார்கள். வலி, நோய், மரணம் என்று ஒரு அற்புதமான தத்துவத்தை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார். இப்போ இங்கு இந்த கழிவுகளின் தேக்கம்தான் நோய் என்று இந்த இயற்கை சார்ந்த மருத்துவம் கூறுகிறது. அதாவது அந்த கழிவுகளின் தேக்கம்தான் வலி என்பதையும் நாம் வேதாத்திரியத்தின் மூலமாக உணர்ந்து கொள்கிறோம். அந்த இயற்கை சார்ந்த மருத்துவத்தில் அந்த கழிவுகளின் தேக்கம் நோய் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர இந்த வலி என்பதும் கழிவுகளின் தேக்கம் என்பதை வேதாத்திரியம்தான் உணர்த்துகிறது. அதாவது உடலில் நாம் இந்த பஞ்சபூதங்களின் குறைபாடை நிறைவு செய்வதற்காக நமது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்ற அடிப்படையில் 5வது பூதமாகிய நிலம், 4வது பூதமாகிய நீர், இது இரண்டையும் நாம எடுத்துக்கொள்கிறோம். அப்படி எடுத்துக்கொள்வதில் எவ்வளவு குறைபாடு இருக்கிறதோ அந்த அளவுக்கு எடுக்காமல் அந்த ருசி என்ற மயக்கத்தில் நாம் அதிகமாக எடுத்து விடுகிறோம். அப்படி எடுக்கும் பொழுது அந்த செரிமானம் முறையாக ஆகாமல் அதிகப்படியான சுமையை இந்த ஜீரண மண்டலத்துக்கு கொடுக்கும் பொழுது
அங்கு கழிவுகள் என்பது தேங்கி விடுகிறது. அது மட்டுமல்ல, நமது உடலில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த ஆற்றல் செரிமானம் செய்ய வேண்டும், அதில் உள்ள ஆற்றலை பிரித்தெடுக்க வேண்டும், அந்த உணவினுடைய கழிவை வெளியே தள்ளவும் வேண்டும். இவை அனைத்திற்கும் அதே ஆற்றல் தான் பயன்பட வேண்டும். அப்ப ஒரு நாளைக்கு இதற்காக எவ்வளவு ஆற்றலை நாம் ஒதுக்கி இருக்கிறோமோ அதில் அதிகமான அளவில் உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஜீரணத்துக்கே அதிகமான ஆற்றல் செலவாகி விடுவதால் கழிவை வெளியே தள்ளுவதற்கான ஆற்றல் குறைவாகிறது. அப்ப அந்த இடத்திலும் கழிவுகள் உடலுக்குள்ளாக தேங்குகிறது. அது மட்டுமல்லாமல் ஜீரணம் செய்ய முடியாத அளவுக்கு கடுமையான உணவுகளை சாப்பிடும் பொழுது அந்த ஜீரணம் என்பதிலேயே ஆற்றல் குறைபாடு வந்து அங்கும் கழிவுகள் தேங்குகிறது. இப்படி தேங்குகிற கழிவுகள் உடலில் தேங்கும் பொழுது எப்பொழுதும் உடலுக்குள்ளாக எந்த ஒரு பொருள் வந்தாலும் அது ஆற்றல் பிரித்தெடுக்கப்பட்டு அது உடனே உடலை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்பதுதான் இயற்கை. அது தேங்கும் போது அது நமது ஜீவகாந்த ஓட்டத்தின் ஓட்டத்திற்கு குறுக்கே வந்து தடையாக நிற்கிறது. அந்த கழிவு தேக்கம்தான் அந்த தடை வரும் பொழுது அங்கு என்ன ஆகிறது என்று சொன்னால் மின் குறுக்கு என்று ஏற்படுகிறது. ஷார்ட் சர்க்கியூட் ஆஃப் பயோமேக்னட்டிசம் இஸ் பெயின் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப இந்த கழிவின் தேக்கம் எப்பொழுது தொடங்குகிறதோ அந்த தடை என்ற அந்த கழிவு தேக்கம்தான் வலி என்று ஆகிறது. அந்த தேக்கம் வலி அல்ல, அந்த தேங்கிய கழிவை இந்த நமது உயிராற்றல் ஆகிய ஜீவகாந்தம் தகர்த்து எறிந்து அதை தள்ளி தனது ஓட்டத்தை ஓடுவதற்கான முயற்சி செய்கிறதே, அந்த முயற்சிக்கு பெயர்தான் வலி என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். இது மருத்துவ உலகத்துக்கு தெரியாத ஒரு பெரிய அற்புதமான ஒரு ரகசியம். இந்த ஒரு ரகசியம் மட்டும் இன்று நமது இந்திய நாட்டில், குறிப்பாக இந்திய நாட்டில் மக்களுக்கு உணர்த்தப்பட்டு விட்டால் இந்த வலி மாத்திரைகளை அடிக்கடி எடுத்துக்கொண்டு கல்லீரல், சிறுநீரகம் இவற்றையெல்லாம் கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெரிய நோய்கள் வருவதை ஒரு 80% நாம் தடுத்து விடலாம். அப்படிப்பட்ட அற்புதமான மகரிஷியினுடைய இந்த தத்துவம். சரி, அந்த கழிவு அப்படியே தேங்கியே இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? வலி என்று வரும் பொழுது அந்த வலியை நிறுத்துவதற்கான மாத்திரைகளை சாப்பிட்டு விடுகிறோம். அந்த தடை மேலும் 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 கழிவுகள் தேங்க 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 அது பெரிய தேக்கமாக மாறுகிறது. அதுதான் நோய். அப்ப உடலிலே கழிவுகளின் தேக்கம்தான் நோய். அப்ப நோய் என்பதற்கு என்ன காரணம் என்று இப்பொழுதெல்லாம் பார்க்கிறோமே. இரத்த பரிசோதனை செய்கிறோம், ஸ்கேன் பண்றோம், அத்தனை பரிசோதனைகளை செய்கிறோம். எல்லா பரிசோதனைகளையும் செய்து என்ன கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ, அதனுடைய மூலம் என்ன என்று பார்த்தால் கழிவுகளின் தேக்கம்தான் நோய் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த கழிவுகள் தேங்குகிறதே, இந்த கழிவுகள் தேங்குவதை அதை எப்படி சுத்தம் செய்வது என்பதுதான் மருத்துவம். ஆனால் அந்த மருத்துவம் செய்ய வேண்டிய வேலையை இந்த உடலே தானாக செய்து கொள்கிறது. நமது உடலில் இருக்கக்கூடிய நோயை குணப்படுத்துவதற்கு ஒரு உயர்ந்த மருத்துவர் யார் என்று கேட்டால் அது நமது உடல்தான். ஒரு முறை ஒரு மருத்துவ கருத்தரங்கிலே ஒரு MS படித்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் பேசுகின்றார். அவர் கேட்கிறார், இந்த உலகிலேயே நோயை குணப்படுத்தக்கூடிய தலை சிறந்த மருத்துவர், இந்த உலகிலே நம்பர் 1 யார் என்று கேட்டார். அப்ப இவங்க பெரிய பெரிய சயின்டிஸ்ட் பேரெல்லாம் சொன்னாங்க. அங்க உள்ள உட்கார்ந்துருந்தவங்க டாக்டர்ஸும் உட்கார்ந்துருந்தாங்க. அவர் சொன்னார், நம்பர் 1 டாக்டர் யார் என்று சொன்னால் நமது உடலே என்று சொல்லிவிட்டார்.
அப்ப அந்த உடலே அந்த கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி தூய்மை செய்வதற்கான வேலையை செய்வதற்கு தயாராக இருக்கிறது. அது உடலின் அறிவு. இப்போ உடலின் அறிவு வெளியேற்ற தயாராக இருக்கிறது. ஆனால் அறிவு மட்டும் இருந்தால் பத்தாது, ஆற்றலும் வேண்டும். அப்ப நாம் எப்பொழுதெல்லாம் இந்த உடலில் ஆற்றலை கொஞ்சம் மிச்சப்படுத்தி சர்ப்ளஸுக்கு கொண்டு வருகிறோமோ அப்பொழுது இந்த உடல் இந்த கழிவுகளை எல்லாம் வெளியேற்றக்கூடிய வேலையை செய்துவிடும். தினந்தோறும் சிறுநீரகத்தின் வழியாகவும் மலம் வழியாகவும் தினந்தோறும் அந்த கழிவுகளை வெளியேற்றி கொண்டுதான் இருக்கிறது. அது சரியாக வெளியேற்றப்படாமல் தேங்கும் பொழுது வேறு பாதைகளில் அது வெளியேற்றுகிறது. அதுதான் சளி, கண்ணீர், காதில் சீல் வழிவது, வியர்வை, அதாவது அந்த கட்டிகளாக வந்து சலமாக வருவது, இப்படி பல வழிகளை அது தேர்ந்தெடுக்கிறது. நமது முறையான கழிவுகள் தினந்தோறும் வெளியேற்றப்பட்டால் இந்த கழிவுகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இன்றைய சிந்தனையில் சொல்லி இருக்கிறது போல அவ்வாறு வெளிவரும் பொழுது அதையும் நோய் என்று அதையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அறியாமை இப்பொழுது மக்களிடம் இருக்கிறது. இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த அறிவு இந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் அதற்கு ஆற்றல் இல்லை. ஏனென்று சொன்னால், உற்பத்தியாகக்கூடிய ஜீவகாந்தம் முழுவதையும் நாம் இந்த புலன் வழியாக செலவழித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஒரு 2 நாட்கள் உபவாசம் இருந்து, உபவாசம் என்றால் உணவு எடுக்காமல், அதே போல தொலைக்காட்சி பார்க்காமல், அதிகமாக பேசாமல், ஒரு மௌன நிலையில் அவ்வாறு ஒரு 2 நாட்கள் இருந்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நமது உடலிலே ஜீவகாந்தம் சர்ப்ளஸ் ஆயிரும், மிச்சம் இருக்கும். அவ்வாறு எப்பொழுது சர்ப்ளஸ் என்று வந்து விடுகிறதோ இந்த உடல் உடனடியாக அந்த ஆற்றலை பயன்படுத்தி இந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் சுத்தம் செய்யக்கூடிய வேலைகளை செய்துவிடும். அப்படி செய்யும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் போய்விடும், நோய்கள் வராது. இதற்காகத்தான் அந்த காலத்திலே அவ்வப்போது உபவாசம் என்ற ஒன்றை நமது முன்னோர்கள் கொடுத்தார்கள். இப்பொழுது கூட நாம் இந்த மௌன காலத்தில் உபவாசத்தோடு கூடிய மௌனமாக இருந்தால் இந்த உடல் தூய்மை நடந்துவிடும் என்பதுதான் நமது மகரிஷியினுடைய காந்த தத்துவ ரீதியாக நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு இடத்தில் பாருங்கள், நன்றாக மழை பெய்கிறது. அந்த மழை நீரிலே உயிர் சக்தி அதிகமாக இருக்கிறது. அப்ப அந்த மழையில் நாம் நனைந்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாக மழையில் நனைந்து விட்டு வீட்டுக்கு வருகிறோம். வந்த உடனே என்ன சொல்லுகிறார்கள் வீட்டில்? மழையில நனைஞ்சிட்டு வந்துட்டியே, உனக்கு சளி பிடிச்சிரும், காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. சளி பிடிப்பதில்லை. உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவாகிய சளியை இந்த மழை நீரில் இருந்து நமக்கு கிடைத்த அபரிமிதமான ஆற்றல், இந்த அறிவு, உடலின் அறிவு இரண்டும் சேர்ந்து அந்த சளியை வெளியே தள்ளுகிறது. காய்ச்சல் அதை ஆவியாக, நெருப்பாக எரித்து உஷ்ணமாக வெளியே தள்ளுகிறது. அப்ப நன்றாக ஆற்றல் நமது உடலில் பெருகும் பொழுதுதான் காய்ச்சல் என்று வருகிறது, சளி வெளியேறுகிறது, கழிவுகள் வெளியேறுகிறது. அப்போ இது உடல் நமக்கு நன்மைதான் செய்கிறது. உடல் நமக்கு நன்மை செய்வதையெல்லாம் நாம் தீமை என்று எடுத்துக்கொண்டு உடனே காய்ச்சலை நிறுத்துகிறோம், சளியை நிறுத்துகிறோம். இவ்வாறு நிறுத்தியவர்களுக்கு மட்டுமே, இந்த இடத்துல மட்டுமேங்கிறத அண்டர்லைன் பண்ணிங்க, அவர்களுக்கு மட்டுமே பெரிய பெரிய நோய்கள் வருகிறது. ஆக இந்த சின்ன சின்ன அடிப்படையில் இந்த உடல் கழிவுகளை வெளியே தள்ளுவதை நோய் என்று எடுத்துக்கொண்டு அதற்கு யாரெல்லாம் வைத்தியம் செய்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக பெரிய பெரிய கிரானிக் டிசீஸ் என்று சொல்கிறோமே அதில் போய் சிக்க வேண்டிய ஒரு நிலை வந்தே தீரும். இப்பொழுது குழந்தைகளை எல்லாம் நாம் எப்படி வளர்க்கிறோம்?
பெரிய பெரிய நோயாளிகளாக மாற்றுவதற்காக கடும் முயற்சி எடுத்துக்கொண்டு நாம் இப்பொழுது அவர்களை வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு அறியாமை இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. இந்த கழிவுகளின் தேக்கம்தான் நோய், கழிவுகளின் தேக்கம்தான் அந்த தேக்கத்தை தகர்த்து எறியும் இந்த உடலின் முயற்சி தான் வலி. இந்த வலி நோய் என்ற மகர்ஷியின் தத்துவத்தை அற்புதமாக இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை பிராக்டிக்கலாக நடைமுறை வாழ்க்கையாக அதை சிந்தித்து தமிழ் ஆனந்த யோகம் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறது. இதை சமுதாயம் முழுவதற்கும் இதை வெளிப்படுத்த வேண்டும், இதை கொடுக்க வேண்டும். கொடுத்து இந்த சமுதாயத்தை ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் நமது தமிழ் ஆனந்த யோகத்தின் நோக்கமாக இருக்கிறது. இந்த செய்தியை இது அடிப்படையாக உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி. அனைவருக்கும் பகிருங்கள், இந்த சமுதாயத்துக்கு கொடுங்கள். இந்த வலி நோய் என்ற அந்த கழிவுகளின் தேக்கம் என்ற அந்த உண்மையையும் அதில் நமது ஜீவகாந்தம் அந்த உடலின் அறிவு எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்ற ஒரு தத்துவத்தையும் இந்த உலகிற்கு எந்த அளவுக்கு எடுத்து செல்ல முடியுமோ எடுத்து செல்லுங்கள். இது நாம் இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய, நமது சந்ததிகளுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய புண்ணிய காரியமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.